பல்வேறு அமைப்புகள் பேரணி நடத்தியிருக்கிறாங்க, நடத்தி கொண்டு இருக்கின்றாங்க. அவர்களுக்கெல்லாம் வராத தடை ஆர்எஸ்எஸ்க்கு கண்டிப்பாக நடத்தக்கூடாது. ஆர்எஸ்எஸ் பேரணி என்பது நடக்கவே கூடாது, தமிழ்நாட்டில் அதை விடவே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவர்கள் தீவிரமாக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? ஜனநாயக நாட்டில் அவர்களுக்குமான ஜனநாயக உரிமைன்றது இருக்குது தானே? ஜனநாயக நாட்டில் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு, பேரணி நடத்துவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் போராட்டம் நடத்துவதற்கும் பேரணி நடத்துவதற்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு கொள்கையோடு வருகிறார்கள் களத்திற்கு. மக்களை அடையாளப்படுத்துகிறார்கள், மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் நடக்கின்றன, தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து நடக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் இந்த கொள்கையை தாங்கி நிற்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கோரிக்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகின்றன, பேரணி நடத்துகின்றன. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் என்ன கோரிக்கையோடு பேரணி நடத்தப் போகிறது என்கிற கேள்வியை அன்றே கேட்டோம், அதற்கு விடை இல்லை. நாங்கள் அரசியல் அமைப்பு இல்லை, நாங்கள் கலாச்சார அமைப்பு, இந்துத்துவ கருத்துக்களை பரப்புவதற்காக நாங்கள் களத்திற்கு போகிறோம் என்று அவர்கள் காரணம் சொன்னார்கள். இந்து மதத்தை பரப்புவதற்கு, இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு லட்சோப லட்ச மக்கள் ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் கூடுகிறார்கள், கலைகிறார்கள். எங்கேயும் எந்த தடையும் இல்லை, எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல சுதந்திரமாக, வெளிப்படையாக எல்லோருடைய ஒத்துழைப்போடு அந்த திருவிழாக்கள் நடந்து முடிகின்றன. இந்து மக்கள் மிக இயல்பாக தங்களுடைய நம்பிக்கைகளுக்காக கூடுகிறார்கள், கலைகிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்போடு, பந்தோபஸ்தோடு, எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடு அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்து மத கருத்துக்களை பரப்பக்கூடிய, இந்து நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது இந்து மத கருத்துக்களை பரப்புகிறேன் என்கிற பெயரில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி வருகிறது? ஆர்எஸ்எஸ் என்றால் எல்லோரும் ஏன் பதற்றப்படுகிறார்கள்? ஆர்எஸ்எஸ் என்றால் ஏன் கேள்விகள் வருகிறது என்றால், ஆர்எஸ்எஸ் அந்த இந்து மத கருத்துக்களை பரப்பக்கூடிய அமைப்பு அல்ல. பிற மதங்களின் மீது வன்மத்தை விதைக்கிற அமைப்பு, பிற சமூகங்களின் மீது மிகப்பெரிய அளவுக்கு வன்முறைகளை ஏவி விடுகிற அமைப்பு. அதுதான் வரலாறா இருக்கு. நீதிமன்றத்தில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாத அமைப்பு. அப்போ நம்ம பாபர் மசூதி இடிப்பதுக்கு நமக்கு சான்றா இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், பக்கத்திலே போக மாட்டோம், அது நாங்கள் வெறும் ஊர்வலம் தான் நடத்துவோம், எங்களுடைய கொள்கைகளை தான் சொல்லுவோம் என்று சொல்லி தான் அங்கே கூடினார்கள். அங்கே கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களா இல்லையா? அந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களா இல்லையா? அதில் ஒருத்தர் கூட ஆர்எஸ்எஸ்காரர்கள் கிடையாது, நாங்கள் இடிக்கவே இல்லைன்னு அவங்கள சொல்லுங்க. எங்களுக்கு அந்த இடிப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் அறிவிக்க சொல்லுங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் எல்லோரும் சொல்றாங்க, ஆமா நாங்க தான் போனோம் இடிச்சோம்னு சொல்றாங்களே வெளிப்படையா. நீதிமன்றம் அது ஒரு சட்டவிரோத செயல்னு சொல்லுது, வன்முறை செயல்னு சொல்லுது. அந்த வன்முறை செயலை நிகழ்த்தியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இப்படி பல சம்பவங்களை சொல்ல முடியும், ஒன்று ரெண்டு கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் 50 இடத்துல ஊர்வலம் போறோம்னு சொல்றாங்க. நாங்க அதற்கு மாற்றான ஒரு எதிர் நடவடிக்கை அறிவிக்கிறோம். சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி அரசு அதுக்கு தடை விதிக்குது. நீதிமன்றத்துக்கு போறாங்க, நீதிமன்றம் நிபந்தனைகளை விதிக்குது. இது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பேரணிக்காக, ஆர்ப்பாட்டத்திற்காக, பொதுக்கூட்டத்திற்காக, மாநாட்டிற்காக யார் அனுமதி கேட்டாலும் அரசாங்கம் நிபந்தனைகளை விதிக்கும். அந்த நிபந்தனைகளை மீறி கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு சில நிபந்தனைகளை விதிக்கும். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் போராட்டத்துக்கு போறோம். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம். அந்த நிபந்தனைகளின் படிதான் எல்லாரும் களத்துக்கு போறோம். அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு அந்த நிபந்தனைகளை ஏற்பதற்கு மனமில்லை. நீதிமன்றமே சில நிபந்தனைகளை விதித்து இப்படி செய்யுங்கன்னு சொன்ன பிறகும் கூட அவங்க இல்ல என்று சொல்லி அவங்க பேரணியை நடத்தாமல் போகிறார்கள் என்றால் அவங்க நோக்கம் பேரணி நடத்துவது அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு திரு ஆளுநர். ஒன்று நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கான நோக்கம் என்ன, அந்த கொள்கை என்னன்றது அவங்க இன்னும் தெளிவுபடுத்தல அப்படின்றத சொல்றீங்க. எல்லா அமைப்புகளும் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு கொள்கைக்காக
அவர்கள் வந்து பேரணி நடத்தலாம். ஆனால் அந்த நோக்கமும் கொள்கையும் சரியாக இருக்குதா அப்படின்றத காவல்துறை ஆராய்ந்து பார்ப்பார்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதான்ற அந்த நோக்கத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒரு பேரணிக்கு அனுமதி கொடுப்பதும் மறுப்பதும் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிளம்புதுன்றதை சொல்கிறீங்க இல்லையா, இந்த எதிர்ப்பு யாரிடம் இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புறாங்க. உண்மையிலேயே அதிகார வர்க்கத்தில் மட்டும்தான், அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் மட்டும்தான் இந்த எதிர்ப்பு வருதா, இல்லை சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் அவர்களும் இதை எதிர்க்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டு கால இயக்கம், இந்தியா முழுவதும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வேர் விட்டிருக்கிற இயக்கம். அது இந்தியா முழுவதும் தன்னுடைய கொள்கைகளை மிக வேகமாக பரப்பி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்கலை. அப்போ இவ்வளவு தூரம் வட மாநிலங்களில் வெற்றி பெற்ற இயக்கம், இந்தியாவையே இன்றைக்கு ஆளக்கூடிய இயக்கம் தமிழ்நாட்டில் திணறிக் கொண்டிருக்கிறது என்றால், ஏதோ ஒரு கட்சி ஒரு அமைப்பு எதிர்த்து இப்படி ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்ட நிலைமை சந்திக்குமான்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் உள்ள கிடக்க இதுதான், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புணர்வு தான். ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு மிக்க, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு மிக்க அந்த கருத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கக்கூடிய கருத்து. சமூக நீதி தமிழ்நாட்டினுடைய கருத்து, சமத்துவ சிந்தனை தமிழ்நாட்டினுடைய கருத்து. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை நிராகரிக்கிறார்கள். அதனால தான் ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ மல்லு கட்டி பார்த்தும் இங்கே பெரிய அளவில் அவர்களால் வெற்றி பெற முடியல. அவர்களுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பாஜக தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து ஆர்எஸ்எஸ் நிற்காது, தமிழ்நாட்டின் கொள்கை சார்ந்து ஆர்எஸ்எஸ் நிற்காது, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள், சட்ட மசோதாக்கள் சார்ந்து ஆர்எஸ்எஸ் பேசாது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அந்த இயக்கத்தை ஏத்துக்குவாங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.